ஹரே கிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பகவத்கீதை 4வது அத்தியாயம் 31வது பதம். 4.31 பகவத்கீதா. நாயம் லோகோஸ் அஸ்திய யக்ஞஸ்ய குதோ அன்ய குருசத்தம. வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். ந என்றும் இல்லை, அயம் இந்த, லோகக உலகம், அஸ்தி இருக்கிறது, அயக்ஞஸ்ய யாகங்களை செய்யாமல் இருப்பவனுக்கு, குதக எங்கே, அந்யக மற்ற, குருசத்தம குருக்களில் சிறந்தோனே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஆச்சாரியர் திவித்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. குரு வம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? பொருளுரை. பௌதிக வாழ்வில் ஒருவன் எந்த உடலில் இருந்தாலும் அது அவனது உண்மை நிலையின் அறியாமையே. வேறு விதமாக சொன்னால், பல்வேறு பாவங்களின் விளைவுகளாலேயே நாம் இந்த ஜட உலகில் வாழ்ந்து கொண்டுள்ளோம். அறியாமையே பாவ வாழ்விற்கான காரணம். பாவ வாழ்வே ஜட இருப்பில் நாம் உழல்வதற்கான காரணம். மனித வாழ்வு இப்பிணைப்பிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வாய்ப்பாகும். எனவேதான் வேதங்கள் அறம், பொருள், இன்பம், இறுதியில் துயரத்திலிருந்து முழுமையாக விடுபடுதல் என்னும் பாதையை சுட்டிக்காட்டுவதன் மூலம் தப்பிப்பதற்கு நமக்கு வாய்ப்பளிக்கின்றன. மேலே குறிப்பிடப்பட்ட பல்வேறு யாகங்களை செய்யும் தர்மத்தின் பாதை நமது பொருளாதார பிரச்சனைகளை தானாக தீர்க்கின்றது. யாகங்களை செய்வதால் நமக்கு வேண்டிய அளவு உணவுப் பொருட்கள், பால் முதலியவற்றை இன்று அதிகமாகிவிட்டதாக கூறப்படும் ஜனத்தொகை பெருக்கத்திற்கு மத்தியிலும் நாம் பெற முடியும். உடலின் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அடுத்தபடியாக புலன்களை திருப்தி செய்தல் இயற்கையே. எனவே புலனுகர்ச்சியை ஒழுங்குபடுத்துவதற்காக புனிதமான திருமண வாழ்வை வேதங்கள் சிபாரிசு செய்கின்றன. இவ்வாறு படிப்படியாக ஒருவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெறும் நிலைக்கு உயர்த்தப்படுகிறான். முக்தியின் பக்குவ நிலை முழுமுதற் கடவுளுடன் தொடர்பு கொள்வதாகும். இவ்வாறாக மேலே விவரிக்கப்பட்டபடி பக்குவ நிலை அடையப்படுகிறது. அடுத்ததாக வேதங்களின்படி யாகங்கள் செய்வதில் ஒருவனுக்கு விருப்பம் இல்லாவிடில் அவன் எவ்வாறு இவ்வுடலில் மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்பார்க்க முடியும்? வேறு உடல் மற்றும் வேறு உலகத்தை பற்றி என்ன சொல்வது? பல்வேறு ஸ்வர்க்க லோகங்களில் பௌதிக சுகங்கள் பல்வேறு தரத்தில் உள்ளன. யாகங்களை செய்வதில் ஈடுபட்டோருக்கு அவ்வெல்லா லோகங்களிலும் அளவிட முடியாத சுகங்கள் உள்ளன. ஆனால் மனிதனால் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதே. எனவே பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகால பகவான் என்ன பேசுறாரு அப்படின்னா, இத்தனை நாளா பலவிதமான யாகங்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ அப்படி அந்த யாகங்களை செய்யலன்னா என்ன ஆகும், செஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கறத அந்த 2 டிஃபரன்ஸ் தான் இங்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் பர்மனன்ட் சொல்யூஷன் அதை பத்தியும் இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சோ பார்க்கலாம். நாயம் லோகோ அஸ்தி யயக்ஞஸ்ய குதோ அன்ய புருஷத்தம. குருவம்சத்தில் சிறந்தவனே, எவரும் யாகங்களின்றி இவ்வுலகிலோ இவ்வாழ்விலோ மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது. மறு உலகை பற்றி என்ன கூற முடியும்? நம்ம 3rd சாப்டர் படிக்கும் போதும் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய யாகங்கள், அதாவது நம்ம யாகங்கள் செய்யறதுனாலதான் மழை பெய்யுது, மழை பெய்யறதுனாலதான் தானியங்கள் விளையுது, அந்த தானியங்களை வச்சுதான் நம்ம உயிர் வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருந்தோம் இல்லைங்களா? அதுவும் ஒரு சைக்கிள். யாகம் பண்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடல் தேவைக்கு கூட, நம்ம இந்த உடம்ப உயிரோட சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு, அந்த சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா கூட நம்ம யாகங்கள் சரிவர செய்யும் போதுதான் இந்த ஃபுட் செயின் கூட சரியா அமையுது அப்படிங்கறத பத்தி 3rd சாப்டர்ல கொடுத்திருந்தாரு இல்லைங்களா? சோ அப்படி இந்த யாகங்கள் இது எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேதங்கள்ல கொடுத்திருக்காங்க.
வேதங்கள்ல எந்தெந்த யாகம் செஞ்சா என்னென்ன பலன் கிடைக்கும், எந்தெந்த யாகம் நம்ம கண்டிப்பா செய்யணும், ஒருத்தனுடைய வர்ணம், ஆசிரமம் இதை பேஸ் பண்ணி யார் யாரு எப்படி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ அந்த வேதங்கள் எதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதனுடைய பேஸ் பார்த்தோம் அப்படின்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. ஸோ இந்த பேசிஸ்ல தான் வேதங்கள்ல நமக்கு டியூட்டிஸ் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தர்மம், யாகங்கள் செஞ்சு நம்ம உயர்ந்த நிலை அடையிறது அப்படிங்கிற அந்த ஒரு பேசிஸ்ல தர்ம அப்படிங்கிற அதை பிரிஸ்கிரைப் பண்றாங்க. அதுக்கப்புறமா தர்மங்கள் செய்யறதுனாலயே, இந்த மாதிரி யாகங்கள் செய்யறதுனாலயே, நமக்கு உண்டான பிரிஸ்கிரைப் டியூட்டி செய்யறதுனாலயே என்ன ஆகுது, நம்ம இன்னும் உயர்ந்த நிலை அடையிறோம். உயர்ந்த நிலை அப்படிங்கும் போது அடையிறோம்னா, அப்ப அந்த இடத்துல நமக்கு அர்த்தா, அர்த்தான்னா என்ன, பொருளாதாரம் தானே கொடுத்திருக்காங்க. அறம், பொருள், இன்பம். பொருள், அது அர்த்தா அப்படிங்கறது பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த பொருள் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும். சரி, அப்படி அதிகமா கிடைக்கிறதுனால என்ன பண்ணணும், என்ன என்ன பண்ணணும் அப்படின்னா, காம, இன்பம், அறம், பொருள், இன்பம். இன்பம் அப்படிங்கிற அத நம்ம அதிகமா நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லைங்களா? நம்ம நம்மளுடைய நம்மளுடைய ஏர்னிங்ஸ்க்கு தகுந்த மாதிரிதான் நம்மளுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ஸும் இருக்கும் இல்லைங்களா? நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய இன்கம் வருது, லக்ஸூரியஸா வாழ்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இன்னும் நிறைய நிறைய நம்ம காசு செலவு பண்ணி என்ன நான் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறது, என்ன நான் எப்படி கம்ஃபர்டபுளா வச்சிருக்கிறது அப்படின்னு தான் யோசிப்போம் இல்லைங்களா? சோ ஒரு மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க பஸ்ல போகலாம், இல்ல ஒரு சைக்கிளோ டூ வீலரோ அப்படி போவாங்க. ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி பஸ்லயோ சைக்கிள்லயோ போவாங்களா? கண்டிப்பா போக மாட்டாங்க. அவங்களுடைய உடம்ப அவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எப்படி சுகமா இருக்கிறது, இந்த உடலுக்கு எப்படி கம்ஃபர்ட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க இல்லைங்களா? சோ அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ஆஹ் அந்த சூழ்நிலை எதனால உருவாகுது அப்படின்னா, சோ கொஞ்சம் அதிகமான அர்த்தா, பொருள் அதிகமா கிடைக்கும் போதே நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சென்சஸ் எல்லாம் கிராட்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் இப்படி சென்சஸ கிராட்டிஃபை பண்றதுனால, நம்மளுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சுத்தமா நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய உண்மையான பர்பஸ் என்ன அப்படிங்கறதே மறந்து போயிருது. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம யாருங்கிறதே தெரியாம ஒரு அறியாமை நிலை இருக்கும்போது, அதுக்கப்புறமா நம்மளுடைய கான்சியஸ் ஃபுல்லா கெட்டு போகுது இல்லைங்களா? உம் ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கும். ஒரு ஆக்டர், அவருடைய பையன் நிறைய இல்லிசிட் செக்ஸ், இன்டாக்சிகேஷன் இதுல எல்லாம் மாட்டி இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த அர்த்தா அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பாத்துக்கோங்க. அது சரியான முறையில பயன்படுத்தாம தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் சொல்றாரு, அவருடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். நான் என்னோட பையனை சின்ன வயசுல இருந்து சொல்லியிருக்கேன், உனக்கு எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னு நீ நினைக்கிறியோ அப்படியெல்லாம் பண்ணிக்கோ. இன்டாக்சிகேஷன் பண்ணணுமா பண்ணிக்கோ, உங்களுக்கு கேர்ள்ஸ் வேணுமா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சின்ன வயசுல இருந்தே அவங்க பையனுக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்காரு. அது அவருடைய ஓபன் ஸ்டேட்மெண்ட். எல்லா இதுலயும் பார்த்திருப்பீங்க, மீடியாஸ்ல பார்த்திருப்பீங்க. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, நான் சின்ன வயசுல எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, அதனால நான் என் பையனுக்கு கொடுக்குறேன். அவனால சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. சரி, இப்படி ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா, இந்த மாதிரியான வாழ்க்கை வாழும்போது நமக்கும் அனிமல்ஸ்க்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அனிமல்ஸ் விட இன்னும் கீழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அப்படி அனிமல்ஸ் விட ஏன் கீழ்நிலையில இருக்கோம்னு சொல்றேன்னா, அனிமல்ஸ் கூட அந்த மாதிரி அவங்களுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷனுக்காகவோ சாப்பாடுக்காகவோ யாரும் போய் எந்த கம்பெனிலயும் கையை கட்டி வேலை பார்க்கறது இல்ல, எந்த பிசினஸும் செய்யறது இல்ல. ஸோ அவங்க சென்ஸ் கிராட்டிபிகேஷன் ஆகட்டும், அவங்களுடைய ஸ்லீப்பிங், ஈட்டிங், மேட்டிங், டிஃபெண்டிங் இது எல்லாமே அவங்க சம்பாதிக்காம தான் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? தூங்குறதுக்கு,
தூங்கறதுக்கு வந்து பெரிய ஒரு ஆஹ் ஒரு 6 இன்ச் மேட்ரஸோ அதுக்கப்புறம் ஒரு ஏசி பெட்ரூமோ அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அதெல்லாம் இல்லாமலே அவங்க வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்லீப்பிங், ஈட்டிங் சாப்பிடுறதுக்காக யாரும் வேலைக்கு போறது இல்ல இல்லைங்களா? அனிமல்ஸ் யாரும் சாப்பிடுறதுக்காக வேலைக்கு போறது இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு உண்டான ஃபுட்டு கிடைச்சிட்டு தான் இருக்குது. ம். அதுக்கப்புறம் மேட்டிங். ஒரு சமயத்துல நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம தான் வந்து சிவிலைஸ்டு பர்சன், நம்ம தான் மாடர்னா இருக்கோம், நம்ம தான் நாகரிகத்துல உயர்ந்து இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாம் நினைச்சுக்கிறோம். ஸோ அந்த அனிமல்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து எல்லாத்துலயுமே நம்மள விட உயர்ந்து தான் இருக்குது அனிமல்ஸ். ஸோ மேட் பண்ணும் அந்த குழந்தை பெத்துக்கிறது கூட நம்மளால ஒரு ஒரு நேரத்துல ஒரு குழந்தையோ, 2 குழந்தையோ, மேக்ஸிமம் 4ஓ, 5ஓ அப்படிதான் பெத்துக்கிறாங்க. நான் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா 12, 100 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நூத்துக்கணக்குல குழந்தை பெத்துக்கிறதுக்கும் அதுங்களால முடியும். அதுக்கப்புறம் டிஃபெண்டிங். டிஃபெண்ட் பண்றது. நாம வந்து நமக்கு செல்ஃப் டிஃபெண்டிங்கே நம்மளால செஞ்சுக்க முடியாது இல்லைங்களா? நம்ம அப்படி ஒரு பொசிஷன்ல தான் இருக்கோம். நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தது அப்படின்னாலே நம்ம டிஃபெண்ட் பண்றோமா அப்படின்னா, அது நெறைய பேத்துக்கிட்ட கேள்விக்குறிதான். ஏன்னா பயம், தைரியம் இருக்காது. மத்தவங்க கிட்ட அதை பத்தி எடுத்து சொல்லணும். இவங்க இந்த மாரி பண்ணிட்டாங்க, தப்பு பண்றாங்க. இன்னொருத்தங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கே நமக்கு பயம் இருக்கும். அந்த டிஃபெண்டிங் கூட சரியா பண்ண மாட்டோம். ஆனா அனிமல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அது அதனுடைய ஓன் நேச்சர அது எப்பயுமே மறந்ததே கிடையாது. அதனுடைய நேச்சர்ல அது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இப்படி வந்து நம்ம ஒண்ணொண்ணுத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து அனிமல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, அதை விட ஒரு கீழ்நிலை வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த ஸ்லீப்பிங், ஈட்டிங், மேட்டிங், டிஃபெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அதனுடைய சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் எப்படி இருக்குதோ, அதை விட நம்ம கீழான நிலையில தான் நம்ம இருக்கோம். இந்த சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுக்காக நம்ம எதிர்பார்த்து எல்லா வேலைகளும் செய்யும்போது என்ன ஆகுது? நம்மளுடைய ஒரிஜினல் பர்ப்பஸ் என்ன அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்காம போயிடுறோம். அந்த அனிமல் பாடி எதுக்காக இருக்கு? இந்த ஹியூமன் பாடி நமக்கு எதுக்காக இருக்கு? அனிமல் பாடியில இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ் விட ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. அவங்களை விட அதிகமான ஆஹ் பகுத்தறிவு அப்படிங்கறது பத்தி பேசுவாங்க இல்லைங்களா? அந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது என்னன்னா, பகுத்து அறியறது. எதை பகுத்தறியறது? உடல்னா என்ன? ஆத்மான்னா என்ன? நான் யாரு? இப்படி வந்து நம்மளை பத்தி பகுத்து அறியறது தான் பகுத்தறிவு. இப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அனிமல்ஸ்க்கு இருக்கான்னா, அனிமல்ஸ்க்கு இல்ல. ஆனா அதுங்களுக்கு அறிவு இருக்கு. அறிவு இல்லாமல்லாம் இல்ல. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது அந்த அனிமல் பாடியில கிடைக்குமானா, கண்டிப்பா அது கிடைக்காது. ஒரு ஒரு லயன் கிட்டயோ, டைகர் கிட்டயோ, இல்ல ஒரு கிளி கிட்டயோ போய் பகவத்கீதா சொல்லிக் குடுத்தோம்னா, அது உட்கார்ந்து படிக்குமா? இல்ல அதுக்கு ஏதாவது புரியுமா? பகவத்கீதாவை விடுங்க. வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் நாலேட்ஜ் சயின்ஸ் புக்கோ, மேத்ஸ் புக்கோ எடுத்து வச்சு அதுக்கு சொல்லிக் குடுத்தா அதுக்கு புரியுமா? கண்டிப்பா அதுக்கு புரியாது இல்லைங்களா? இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுகிட்டு, ரியலைஸ் பண்றது எதுல முடியும் அப்படின்னா, நம்மளோட இந்த ஹியூமன் பாடியில மட்டும் தான் முடியும். அப்படி இருக்கும்போது நமக்கு விதிக்கப்பட்ட யக்ஞங்கள் நம்ம முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த யக்ஞங்கள் எல்லாம் சரிவர செய்யும்போது தான் நமக்கும் அனிமல்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இல்ல அப்படின்னா தர்மே நஹிது பசுபி சமானம். இந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா நம்மளும் மிருகத்துக்கு ஒப்பானவங்க தான். இது நான் சொல்லல, உபநிஷத்துல கொடுத்திருக்காங்க. தர்மே நஹிது பசுபி சமானம். இந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கல, யஜ்ஞங்கள் வர செய்யல அப்படின்னா நம்மளும் விலங்குகளும் ஒண்ணுதான். அப்படி என்ன தர்மம்? உயர்ந்த தர்மம் இருக்கிறதுலயே உயர்ந்த தர்மம், உயர்ந்த யஜ்ஞம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மனித உடல்ல இருக்கும்போது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ஏன் வந்து இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன் நானு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு சின்ன ஒரு காமன் சென்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். நான் ஏன் இந்த உடல் இருக்கேன்? நான் வந்து எப்படி இந்த ஹியூமன் பாடியில இருக்கேன்? நான் ஏன் ஒரு நாயாவோ, பல்லியாவோ, பூனையாவோ பொறக்கல?
நான் ஏன் வந்து இந்த பறவையா பொறக்கலாம்? நான் ஏன் டேபிள் சேரா இல்ல? ம். நான் எப்படி வந்து இந்த ஹியூமன் பாடில இருக்கேன்? எனக்கு எப்படி இந்த உருவத்த குடுத்தாங்க? ம். இந்த இந்த நமக்கு எப்படி இவ்ளோ சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எதனால உருவாகுது? நான் நான் வந்து நல்லவனா தானே இருக்கேன். எனக்கு எதுக்கு இந்த துயரங்கள் எல்லாம் இருக்குது? எனக்கு எதுக்கு இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் வருது? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே! அப்படின்ட்டுலாம் இந்த கேள்விகள் எல்லாம் அரைஸ் ஆகும்போது தான் என்ன நடக்கும்? நமக்குள்ள அந்த இன்க்விசிட்டிவ்னஸ் அந்த நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலா பகவானே வந்து நம்ம நமக்கு ஒரு ஆன்மீக குருவ அனுப்பி வைப்பாரு. ஒரு டிவோட்டியோ, ஒரு ஆன்மீக குருவோ, யாராவது அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ அனுப்பி வைப்பாரு. அப்படி அனுப்பி வச்சு, நமக்கு வந்து நமக்கு இந்த கேள்விகள் இருக்குதா? சோ அதுக்குண்டான விடை. அந்த கேள்விகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னாலே நமக்கு இந்த ஹியூமன் பாடி வேணும் இல்லைங்களா? சோ அப்படின்னா நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். எதுக்காக? நமக்கு இந்த மனித உடல் கிடைச்சதுக்காகவே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும். So, அந்த மனித உடல் கிடைச்சிருக்கு. கிடைத்த பெரிய மனித உடல் கிடைச்சிருக்கு. அதைய வச்சு நான் வந்து பெஸ்ட் யூஸ் ஆஃப் பேட் பார்கெயின். சோ இந்த இந்த உடல் கிடைச்சிருக்குங்கிறதுக்காக நாங்க சந்தோஷப்படுறது அப்படின்னா, எதுக்காக சந்தோஷப்படணும்னா, இந்த உடல வச்சு இதே ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஹையர் பிளாட்ஃபார்ம்க்கு போக முடியும். நான் வந்து உயர்நிலையை அடைய முடியும். அப்படிங்கிற அந்த பேசிஸ்க்காக தான். அதுக்காக தான் நமக்கு இந்த ஹியூமன் பாடில இருக்கோங்கிறதுக்கு சந்தோஷப்படணுமே ஒழிய, ஆஹா! எனக்கு வந்து இந்த உடல் கிடைச்சிருக்கு. என்னுடைய புலன்கள வந்து நான் இன்னும் திருப்திப்படுத்திக்கலாம். நெறைய காசு சம்பாதிக்கலாம். நெறைய வந்து என்னுடைய சென்ஸ் என்ஜாய்மென்ட்க்கு செலவு பண்ணிக்கலாம். எனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஊர் சுத்தலாம் அப்படின்னு எல்லாம் நெனச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, அது கிடையாது சந்தோஷம். இங்க பொருளுரையில கடைசியா குடுத்திருக்காரு பாருங்க. பிரபுபாதர் வந்து பொருளுரையில எழுதியிருக்காரு. ஆனால் மனிதனால் அடையக்கூடிய மகிழ்ச்சியிலேயே உயர்ந்தது கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்து ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெறுவதே. நமக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ்லயே சிறந்த ஹாப்பினஸ், உயர்ந்த ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, கிருஷ்ண உணர்வுல நம்ம ஈடுபட்டு, அதனால நம்மளுடைய எல்லா சஃபரிங்ஸ்ல இருந்தும் வெளியில வந்து, மேலுலகங்கள் அப்படின்னா, ஐ மீன் கோலோகா. கோலோகத்துக்கு ஏற்றம் பெறுவதே. வைகுண்டா, கோலோகா இப்படி வந்து ஆன்மீக உலகத்துக்கு ஏற்றம் பெறுவதுதான் இருக்கிற மகிழ்ச்சிகள்லயே உயர்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்றாரு? பௌதிக வாழ்வின் எல்லா பிரச்சனைகளுக்கும் கிருஷ்ண உணர்வின் அடிப்படையிலான வாழ்வே நிரந்தர தீர்வாகும். கிருஷ்ணா சென்டர்ட் லைஃப். பகவான வந்து நடுவுல வச்சு அவருக்காக நம்ம வாழ்ற வாழ்க்கை. இந்த கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ் லைஃப் தான் நம்மளுடைய எல்லா சஃபரிங்ஸ்க்கும் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? அது எப்படி நம்ம வந்து நம்ம கிருஷ்ணாக்காக வேலை செய்யும்போது, பகவானுக்காக வேலை செய்யும்போது எப்படி என்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னா, நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். நீங்க அ ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் குடுக்குறேன். ஆக்சுவலா ஒரு டிவோட்டி வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஜாயின் பண்றாங்க. அந்த அந்த ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரிய ஒரு இதுவே ரணகளம் ஆயிட்டு இருக்குது அந்த ஆஃபீஸ்ல. ஆக்சுவலா அந்த ஆஃபீஸே இழுத்து மூடுற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா, அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு டிவோட்டி போய் ஜாயின் பண்றாங்க. அந்த டிவோட்டி போய் ஜாயின் பண்ண உடனே, அந்த ஆஃபீஸினுடைய நிலைமையே பார்த்தீங்க அப்டின்னா, தலைகீழா மாறிருச்சு. தலைகீழா மாறிருச்சு அப்டின்னா, அவங்களால அந்த பொசிஷன ரீட்டெயின் பண்ணிக்க முடியுது. அந்த கம்பெனி மறுபடியும் அது முன்னாடி இருந்த நிலைமைய விட நல்ல நிலைமையில ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அங்க இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸும் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, ரொம்ப சுமூகமா நடந்துக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலா நடந்த விஷயம் தான் நான் இப்ப ஷேர் பண்றேன். அந்த டிவோட்டி போய் அந்த கம்பெனில ஜாயின் பண்ண உடனேயே என்ன நடக்குதுன்னா, அந்த கம்பெனி இருந்த நிலைமை வேற. அவங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்பெனியோட நிலைமை வேற. இன்னும் நல்ல ஹையர் பொசிஷனுக்கு போயிருச்சு. அப்படி இருக்கும்போது, இந்த டிவோட்டி ஜாயின் பண்ணாரு அப்படின்ன உடனேயே கம்பெனி ஃப்ளரிஷ் ஆகுது.
அதனால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க இல்லைங்களா? அங்க வேலை செய்றவங்க எல்லாரும் கம்பெனிக்கும் நெறைய லாபம் கிடைக்குது. ஸோ அங்க வேலை செய்றவங்களுக்கும் நெறைய சம்பளம் கிடைக்குது அப்படிங்கும்போது, அது ஒரு மகிழ்ச்சியான சூழல் தான் இல்லைங்களா? ஸோ அப்ப ஆ நம்ம ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண சென்டர்ட் லைஃப் லீட் பண்ணும்போது மட்டும் தான், அது யார் பண்றாங்க அப்படின்னா, அந்த டிவோட்டி பண்றாங்களான்னா கிடையாது. ஸோ அந்த டிவோட்டிய ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டா வச்சு பகவான் தான் பண்றாரு. அப்ப கிருஷ்ண கான்ஷியஸ் லைஃப் லீட் பண்ணும்போது நமக்கு அ உணர உணர முடியும். நம்மளாலயே உணர முடியும். ஸோ பகவான் வந்து நமக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கிறது, யூ கேன் சீ ஹேண்ட்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எவ்ரிவேர். ஸோ பகவான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றத நம்மளால ஒரு ஒரு இடத்துலயும் உணர முடியும். ஸோ அந்த திருப்தி, அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேற எதுக்கும் ஈடு இணையே கிடையாது. அதுதான் உயர்ந்த மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். ஸோ அப்ப நம்ம யஜ்ஞங்கள் செய்யல அப்படின்னா, ஸோ இந்த கலியுகத்துக்கு உண்டான யஜ்ஞம் என்னது? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கலியுகத்துக்கு உண்டான யஜ்ஞத்த நம்ம சரிவர செய்யறதன் மூலமா தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நம்ம வாழ்க்கை எப்படின்னா, இந்த லைஃப் மட்டும் சொல்ல வரல. இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத், இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்தும் நம்ம வெளியில வர முடியும். வெளியில வந்து எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காரு பொருளுரையில. ஆன்மீக உலகங்களுக்கு ஏற்றம் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால நம்ம இந்த யஜ்ஞத்த கண்டிப்பா தவறாத எல்லா நாளும் செய்யலாம். எல்லாத்துனாலயும் ஈஸியா செய்ய முடிஞ்ச யஜ்ஞம் தான் பகவான் நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த யஜ்ஞத்த கடைபிடிச்சு பகவான் சொன்ன மாதிரி, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்ற மாதிரி, நம்மளுடைய நிரந்தர வீடு அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் தத் சத். நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எதுவும் டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குங்களா?